நல்ல விஷயம் என்ன பட் எனக்கு போறக்கிற வாய்ப்பு படங்கள் வேலை நிறைய இருக்குங்க. அதான் எனக்கு வேலை நிறைய இருக்கு இல்லைங்களா. எனக்கு வேலை இப்ப நான் வெளில போறேன் கூப்பிட வரைக்கும் நீங்க உங்களுக்கு ஒர்க் இருக்கு. அந்த மாதிரி அங்கிட்ட ஒரு அண்ணன் கரெக்டா பண்ணி போயிட்டு இருக்காங்க. சூப்பரா போயிட்டு இருக்காங்க. நிறைய போட்டு எனக்கு வேலை நிறைய இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். மாமன் படம் மே 16 நேற்று ரிலீஸ் ஆச்சு. நேற்று ரிலீஸ் ஆனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் படம் நல்ல ஒரு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு. நேற்று காலையில படத்துக்கான எதிர்பார்ப்பு ஒரு மக்கள் கூட்டம் வந்துச்சு. நேற்று மத்தியானம் அப்படியே இன்க்ரீஸ் ஆச்சு. நேற்று ஈவினிங் வந்து மக்கள் கூட்டமா நல்லா கொண்டாடுறாங்க. என்ன நினைச்சு இந்த படத்தை எடுத்தோமோ நம்ம உறவு சார்ந்த படம் கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு தவிர்க்க முடியாத ஒரு உறவுல தாய்மாமி உறவு இது சார்ந்து இந்த படம் இருந்தா கண்டிப்பா நம்ம மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சு இந்த படத்தை எடுத்தோம். இந்த டைரக்டர் எடுத்தாங்க, புதுசா எடுத்தாங்க. இன்னைக்கு இந்த படம் மக்கள் மத்தியில அப்படி ஒரு வரவேற்பு இருக்குது. முதல் பாதியில நல்லா சிரிச்சு நல்லா ரசிச்சு இந்த படத்தை என்ஜாய் பண்ணாங்க. இரண்டாவது பாதியில நிறைய எமோஷனல் எல்லாரும் கேட்கிறப்ப நான் அழுதுட்டேன் கண்ட்ரோல் பண்ண முடியல. 4 இடத்த அழுதுட்டோம், 5 இடத்த அழுதுட்டோம். நேற்று சென்னையில ரோஹிணி செட்ல படம் விட்டு வெளில வந்தோடனே ஒவ்வொருத்தங்க வந்து ஒரு சிஸ்டர் வந்து அந்த குழந்தைய வந்து என் கையில கொடுத்து அந்த படத்துல எப்படி என் அக்காவுக்கு லேட்டா ஒரு குழந்தை பிறந்துச்சோ அதே மாதிரி என் குழந்தை வருஷத்துக்கு அப்புறம் தானே என் குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி அந்த குழந்தைய உங்க கையில வச்சிருக்கேன் 2 நிமிஷம் அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது இதுதானே என் கூட தம்பி, நீங்க எப்படி படத்துல அதே மாதிரி தான் இந்த தம்பி எனக்கு இவன் தானே என்னை எல்லாம் பாத்துக்கிட்டான்னு சொன்னாங்க. அங்கிருந்து இறங்கி கீழே வரப்ப ஒரு 4-5 லேடிஸ் எல்லாரும் ஒடியாந்து ஒரு மாதிரி எமோஷன் அழுதாங்க. அதுதான் இது இந்த படத்தோட வெற்றின்னு நினைக்கிறேன். அதனாலதான் எல்லாரும் என்னை வந்து இந்த கதையை வந்து எழுதுங்கன்னு கேட்கறப்ப இந்த கதை எழுதல, எல்லாரும் வாழ்க்கையில இருந்து எடுத்தது அப்படின்னு சொல்லி எல்லார் லைஃப்ல இருக்கிறது. அதனாலதான் இந்த படம் இன்னைக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிருச்சு. எங்களுக்கு என்னன்னா இது பெரியவங்க தாய்மார்கள் பெரியவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைச்சோம். ஆனா பசங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சா எங்களுக்கு இந்த படத்துக்கு கூடுதல் ஒரு பெரிய மரியாதை. படிக்கிற பசங்க நிறைய பேர் இந்த இப்ப கூட பாருங்க இந்த கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம இங்க தேட்டர்லயே பாருங்க எல்லா பசங்க பூரா ஒரு 20-25 வயசுக்கு மேல பசங்க எல்லாருமே அண்ணா அழுதுட்டோம் அப்படின்றாங்க. ஸோ டோட்டலா இந்த படம் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆயிருச்சு. இந்த படம் முடிஞ்சு வெளியில வர்றப்ப கண்டிப்பா நிறைய பேர்ட்டு அவங்க மிஸ் பண்ண உறவுகள் அத்தனை பேர்ட்டும் போன் பண்ணி பேசணும்னு தோணும். நிறைய மனஸ்தாபத்தை யாரும் சப்போஸ் பேசாம இருந்தா உடனே அவங்ககிட்டையும் பேசணும்னு தோணும். திருப்பி இந்த உறவுகள்லாம் ஒன்னா சந்திக்கணும்னு தோணும். இந்த படம் முழுமையா வெற்றி அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா ஊருமே தாய்மார்கள் வந்து பசங்க வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அதை இன்னும் ஊக்குவிக்கிற விதமா தான் நான் அங்க வந்திருக்கேன். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஊர்ல இன்னும் எல்லா தேட்டர்லையும் போயிட்டு நான் மக்களை நேரில் சந்திக்க இருக்கிறேன். இப்படி படங்கள் இன்னும் கூடுதலா எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கான வெற்றி கிடைச்சுன்னு நினைக்கிறேன். நன்றி. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி முடித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.